பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துள்ளோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை வரன் தேடி பெற்றோர்கள் அலைவதை சிரமங்களை குறைப்பதற்காகத்தான் நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நிறைய பேர் நினைக்கிறாங்க பதிவு பண்ண உடனே கல்யாணம் ஆகிக்கணும். அது நடக்க அது வந்து எப்படின்னா நமக்குன்னு ஒரு நேரம் காலம் வரணும். பொண்ணு வீட்டுக்காரங்களும் ஜாதகம் பார்க்கணும், ஆண் வீட்டுக்காரங்களும் ஜாதகம் பார்க்குறாங்க. அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் போன் நம்பர் கொடுன்னு எங்கள் அலுவலகத்திலே கேட்டால் அது முறையான தகவலாகவும் இருக்காது. ஏன்னா ஒரு வரன்தாரனுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சம்பந்தப்பட்ட பெற்றோருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அப்புறமா நாங்கள் போன் நம்பர் தரோம். அதுதான் முறையாகவும் இருக்கும். அப்படி செய்தாலே தான் நன்றாக இருக்கும் என்பதற்காகத்தான் நாங்கள் யாருக்கும் போன் நம்பர் முதலில் கொடுப்பதில்லை. நீங்கள் பிடித்த வரனை சொன்னால் அவர்களுக்கு அனுப்பி வைத்து விட்டு நாங்கள் தருகிறோம் என்று கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகம் செய்வதற்காக திரு மஞ்சுளா மேடம் வந்திருக்கிறாங்க. அவர்களை வருக என்று வரவேற்று ஜாதகங்களை அறிமுகப்படுத்தணும். உங்களுக்கான இன்றைய ஜாதகம். ஜாதக பெயர் சிவசக்தி, சுத்த ஜாதகம், வன்னியர் வகுப்பை சேர்ந்தவர். மீனராசி, ரேவதி நட்சத்திரம், சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்க. இவங்க எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. உயரம் 165 சென்டிமீட்டர். 16/6/2001 பிறந்திருக்காங்க. இவங்க டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. மாதம் 20,000 சம்பளம் வாங்குறாங்க. ஜாதக இருப்பிடம் திட்டக்குடி, சொந்த ஊரும் திட்டக்குடி. அப்பா பெயர் செந்தில்குமார், மரத்தொழில் செய்கிறாங்க. அம்மா பெயர் கண்மணி, கவுன்சிலராக இருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பங்கான வரன் வேணுன்றாங்க. பிறப்பு வரிசை 1. இவங்களுக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு, பிளாட் உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் சிவசக்தி. அருமையான ஜாதகம், திட்டக்குடி. பிறக்கும் போதே புதன் மகா திசை 6 வருஷம் 8 மாசம் 20 நாள் இருக்கு. தேவ திசை 7 வருஷம், சுக்கரன் திசை 20 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடனே சிந்திக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழ்ந்தது. உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு லோகேஸ்வரன், சுத்த ஜாதகம், அகமுடையர், பரணி நட்சத்திரம், மேசராசி, துலாம் லக்னம். உயரம் 5.8, 19/6/1990 பிறந்திருக்காரு. மாசம் 1,60,000 சம்பளம் வாங்குறாரு. ஜெர்மனியில வேலை பார்க்குறாரு. அப்பா பேரு நாராயணன் மூலியார், ரிட்டையர்டு எம்டிஎஸ். திருமதி சாந்தி இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தண்டு ஒருத்தர். சொந்த வீடு இருக்குது. இவர் பிறக்கும் போதே சுக்கரன் மகா திசை 15 வருஷம் 5 மாசம் 26 நாள் இருக்கு. சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து வைக்கிறோம். ஜாதகர் பெயர் சிந்தியா, சுத்த ஜாதகம், துருவ பெயரால நாயக்கர் வகுப்பை சேர்ந்தவர். கும்பராசி, அவிட்டம் நட்சத்திரம், மேஷ லக்னத்துல பிறந்திருக்காங்க. இவங்க பிஇ இசி முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 18/4/2001 பிறந்திருக்காங்க. ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க. வருஷத்துக்கு 6,40,000 வாங்கிட்டு இருக்காங்க. ஜாதக இருப்பிடம் சென்னை. சொந்த ஊர் தேவியாக்குறிச்சி. அப்பா பெயர் ராமு, லே. அம்மா லலிதா, இல்லத்தரசியா இருக்காங்க. படித்த நல்ல குடும்ப பங்கான வரன் வேணுன்றாங்க. பிறப்பு வரிசை 1. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க, தங்கை ஒருத்தவங்க இருக்காங்க. சொந்த வீடும் நிலமும் உள்ளது. இவங்க துளுவ வேளாளர், பிசி உட்பிரிவு அனைத்தும் சம்மதம்ன்றாங்க. வெளிநாட்டு வரணும் சம்மதம் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாதகர் பெயர் சிந்தியா. அருமையான ஜாதகம். பிறக்கும் போதே செவ்வாய் திசை 3 வருஷம் 4 மாசம் 25 நாள் இருக்கு.
ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். அருமையான குருபலன் இருக்கிறது. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு பிரபாகரன், துளுவ வேளாளர், டாக்டர், சதய நட்சத்திரம், கும்பராசி, தனுசு லக்னம், எம்பிபிஎஸ், எம்டி டாக்டர், உயரம் 5.10, 10/8/1987 பிறந்திருக்காரு. சொந்த ஊர் கும்பகோணம். அப்பா பேரு நாராயணன், எம்பிபிஎஸ், அவரு டாக்டர் தான். அம்மா பேரு திருமதி சித்ரா இல்லத்தரசி, பிறப்பு வரிசை 1. கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க. எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதக பெயர் ஷாலினி. சுத்த ஜாதகம் பிள்ளை, துருவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர். தனுசு ராசி, மூல நட்சத்திரம், துலாம் லக்னத்துல பிறந்திருக்காங்க. இவங்க பிஇ எம்பிஏ படிச்சிருக்காங்க. பிஇ முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சிருக்காங்க. உயரம் 161 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 14/8/1997. வேலை பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்றாங்க. ஜாதக இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் சென்னை. அப்பா பேர் சரவணன், பிஇ அட்வொகேட்டா இருக்காங்க. அம்மா பெயர் சுதா, இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பங்கான வரன்றாங்க, எதிர்பார்க்குறாங்க. பிறப்பு வரிசை 1. இவங்களுக்கு கூட பிறந்த தங்கை ஒருத்தர் இருக்காங்க. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா 15 கோடிக்கு மேல் உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் சாலினி பிள்ளைமார். அழகான ஜாதகம். இவர் பிறக்கும் போதே கேது மகாதிசை பிறந்திருக்காரு. இப்போ அருமையான குருபலம் இருக்கிறது. எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் சதீஷ்குமார். இந்து மலைமாருடைய சுத்த ஜாதகம். புராண நட்சத்திரம், தனுசு ராசி, ரிஷப லக்னம். பிஏ எல்எல்பி படிச்சிருக்காரு. உயரம் 175 சென்டிமீட்டர். 30/12/1997 பிறந்திருக்காரு. மாதம் அட்வொகேட்டாக இருக்காரு. மாதம் 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வருது. சென்னை ஹைகோர்ட்டில் வேலை பார்க்குறாரு. சொந்த ஊர் விருதாச்சலம். அப்பா பேர் மணிமாறன், அம்மா பேர் செல்வலட்சுமி, இல்லத்தரசி. நன்கு படித்த வேலையில் உள்ள பொண்ணாக கேட்டுருக்குறாங்க. பிறப்பு வரிசை 2. கூட பிறந்த அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சு. சொத்து இருக்கு நேரில் சொல்லிட்டாங்க. இவர் பிறக்கும் போதே சுக்கிரன் மகா திசை 4 வருஷம் 1 மாதம் 9 நாள். சூரியன் திசை 6 வருஷம். சந்திர திசை 10 வருஷம். செவ்வாய் திசை 7 வருஷம். ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் இனியன். சுத்த ஜாதகம் துருவ வேளாளர், பிள்ளைமார் வகுப்பை சேர்ந்தவர். தனுஷ் ராசி, மூல நட்சத்திரம், மேஷ லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிஇ எம்டெக் முடிச்சிருக்காங்க. உயரம் 178 சென்டிமீட்டர். 27/3/2000 பிறந்திருக்காங்க. டீச்சர் டெக்னிக்கல் ஆர்டர்ஸா ஒர்க் பண்றாங்க. மாசம் 55,000 வாங்குறாங்க. சென்னையில் ஒர்க் பண்றாங்க. சொந்த ஊர் சென்னை. அப்பா பேர் செல்வம், அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர். அம்மா பேர் தென்னரசி, பள்ளி ஆசிரியர் ஒர்க் பண்றாங்க. எதிர்பார்ப்பு சென்னை வட்டாரம் சுற்றி உள்ள வரன் வேணுன்றாங்க. பிறப்பு வரிசை 1. தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க, உங்களுக்கு கூட பிறந்தவங்க. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா மாடி வீடு, சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்பு, 20 சென்ட் பிளாட், 1 ஏக்கர் காடு உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் இனியன். அருமையான ஜாதகம். இவர் பிறக்கும் போதே கேது மகாதிசை 5 வருஷம் 2 மாதம் 4 நாள். சுக்கிரன் திசை 20 வருஷம்.
சூரியன் திசை 6 வருஷம். எனவே அருமையான குருகுலம் இருக்கிறது. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு உதயமுகிலன், துருவ வேளாளர், சுத்த ஜாதகம், பூச நட்சத்திரம், கடகராசி, பீட்பாம் படிச்சிருக்காரு. உயரம் 5.5, 28/1/2002 பிறந்திருக்காரு. மெடிக்கல் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்காரு. மாசம் 25,000 வருமானம். அப்பா பேர் செல்வம், ரியல் எஸ்டேட். அம்மா பேர் கவிதா, பிடிஎஸ். எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாங்கானவன். பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர், கல்யாணம் ஆயிடுச்சு. சொத்து மதிப்பு 10 கோடிக்கு மேல் உள்ளது. சொந்த வீடு 10 உள்ளது. பிறக்கும் போதே சனி மகாதசை 10 வருஷம் 4 மாசம் 24 நாள். முதல் திசை 17 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் பிரவீன்குமார், சுத்த ஜாதகம், தொழுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர், கன்னி ராசி, உத்திரம் நட்சத்திரம், தனுஷ் லக்னத்தில் பிறந்திருக்காங்க. இவங்க எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க. உயரம் 5.11, பிறந்த தேதி 7/11/1996 பிறந்திருக்காங்க. இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை, சென்னை. சொந்த ஊரும் சென்னை. அப்பா பேர் பாஸ்கரன், ரயில்வே ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிட்டாங்க. அம்மா பேர் பவானி, கவர்மெண்ட் எம்ப்ளாயி. எதிர்பார்ப்பு படித்த குடும்ப பாங்கான வர வேண்டும்ன்றாங்க. பிறப்பு வரிசை 3. இவங்களுக்கு கூட பிறந்த அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க, திருமணம் ஆயிடுச்சு. தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க. சொத்திருப்பு பார்த்தீங்கன்னா சென்னையில 3 வீடு, ஆவணியில் 5 ஏக்கர் நிலம், திருவண்ணாமலையில் 5 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இவங்களுக்கு துருவ வேளாளர், சோழிய வேளாளர், அகமுடியார் சம்மதம் மற்றும் டாக்டர் வரன், ஐடி வரன் சம்மதம் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாதகர் பேர் பிரவீன்குமார், நல்ல வசதி, எம்பிபிஎஸ் டாக்டர், செங்கல்பட்டு மருத்துவமனையில் வேலை செய்கிறாரு. சொத்துருப்பே வந்துட்டு சென்னையிலேயே ஆவணிலே 5 ஏக்கர் இருக்குது, திருவண்ணாமலையில் 8 ஏக்கர் இருக்குது. நல்ல வசதி. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இந்த ஜாதகம் பேர் ஆனந்த், செங்குந்தர் கைகோளர், சுத்த ஜாதகம், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, மிதுனலக்னம், எம்பிபிஎஸ் டாக்டர். உயரம் 5.9, 27/9/1995 பிறந்திருக்காரு. புரட்டாசி மாதம் 75,000 சம்பளம் வாங்குறாரு ஜெயக்குளத்தில். அப்பா பேர் குமார், அகர்வால் ஸ்வீட் ஃபேக்டரி. திருமதி கலா இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 3, கூட பிறந்த அண்ணா ஒருத்தர், அக்கா ஒருத்தர், கல்யாணம் ஆயிடுச்சு. 3 மாடி வீடு, 5 பிளாட்டு, 1.5 ஏக்கர் விவசாய இடம், அகர்வால் ஸ்வீட் ஃபேக்டரி இருக்குது. இவர் பிறக்கும் போதே ராக மகாதசை 8 வருஷம் 8 மாதம் 1 நாள், குரு திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்களை எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார், உறவினர், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.